சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு உலகம் தழுவிய மதத்தின் குறிக்கோள். அது பல்வேறு மனங்களையும் வழிகளையும் எப்படி தழுவி கொள்ள வேண்டும். நியூயார்க் 12/1896. நம் புலன்கள் எவ்வளவு தூரம் எட்டினாலும், நம் மனம் எவ்வளவு கற்பனை செய்தாலும், அங்கே இரண்டு சக்திகளின் செயல்களையும் எதிர் செயல்களையும் காண்கிறோம். அவற்றுள் ஒன்று மற்றொன்றுக்கு எதிராக செயல்பட்டு நம்மை சுற்றிலும் காணப்படுகின்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் மனதில் நாம் உணர்கின்ற பலவிதமான உணர்ச்சிகளையும் உருவாக்கி கொண்டே இருக்கின்றன. புற உலகத்தில் இந்த எதிர் சக்திகளின் செயல்கள் ஈர்ப்பு மற்றும் விலகல் அல்லது ஈர்க்கும் சக்தி மற்றும் விலக்கும் சக்தி என்பனவாக தங்களை வெளிப்படுத்திக் கொள்கின்றன. அக உலகில் அன்பு, வெறுப்பு, நன்மை, தீமை என்பனவாக வெளிப்படுகின்றன. நாம் சிலவற்றை விலக்குகிறோம், சிலவற்றை ஈர்க்கிறோம். நாமும் சிலவற்றால் ஈர்க்கப்படுகிறோம், சிலவற்றால் விலக்கப்படுகிறோம். எந்த காரணமுமே இல்லாமல் சிலரிடம் நமக்கு ஒரு கவர்ச்சி ஏற்படுவதை வாழ்க்கையில் பல நேரங்களில் காண்கிறோம். அதுபோல் சிலரை கண்டாலே வெறுப்பாக இருப்பதையும் உணர்கிறோம். இது எல்லோருக்கும் பொருந்தும். செயல்பாட்டு துறை உயர உயர இந்த எதிர் சக்திகளின் உந்துதலும் ஆதிக்கமும் பல மடங்கு அதிகரிக்கும். மனித சிந்தனையிலும் வாழ்க்கையிலும் மிக உயர்ந்த தளம் மதம்தான். ஆகவே இந்த சக்திகளின் செயல்பாடு இங்கே மிகவும் அதிகமாக உள்ளது. மனிதன் இதுவரை அறிந்த அன்பு நிலைகளுள் மிக உயர்ந்த நிலை மதத்திலிருந்துதான் வந்தது. அதுபோல் மனிதன் இதுவரை அறிந்த வெறுப்பு நிலைகளில் மிக கொடூரமான வெறுப்பும் மதத்திலிருந்துதான் வந்தது. உலகம் இதுவரை கேட்டுள்ள அமைதி வாசகங்களுள் உன்னதமானவை மத போதகர்கள் பேசியவை. உலகத்தின் காதுகளில் இதுவரை விழுந்த கண்டனங்களில் மிக கடுமையானவற்றை பேசியவர்களும் மத பிரச்சாரர்களே. ஒரு மதத்தின் லட்சியம் உயர்ந்ததாக இருக்கும் அளவிற்கு, இயக்க அமைப்பு நுண்மையாக இருக்கும் அளவிற்கு அதன் செயல்பாடுகள் அற்புதமானவையாக இருக்கும். மதத்தை போல் வேறெந்த மனித உந்து சக்தியும் உலகை இந்த அளவுக்கு இரத்த வெள்ளத்தில் ஆழ்த்தியதில்லை. அதே வேளையில் ஏழைகளுக்கு இவ்வளவு மருத்துவமனைகளும் விடுதிகளும் வந்ததும் அதே மதத்தால்தான். மனிதர்களை மட்டுமல்லாமல் மிக தாழ்ந்த மிருகங்களையும் இவ்வளவு பரிவுடன் நேசித்திருக்கும் மனித சக்தி மதத்தை தவிர வேறெதுவும் இல்லை. நம்மை கொடிய அரக்கர்களாக்குவதும் மதத்தை போல் வேறெதுவும் இல்லை. கருணை கடலாக்குவதும் மதத்தை போல் வேறெதுவும் இல்லை. இதுவரை இப்படித்தான் இருந்து வந்திருக்கிறது, இனியும் இப்படித்தான் இருக்கும் என்று எண்ண இடமும் இருக்கிறது. ஆனால் இந்த கூச்சலுக்கும் குழப்பத்திற்கும் இடையிலும், இந்த போட்டிக்கும் போராட்டங்களுக்கும் இடையிலும், மதங்கள், மத பிரிவுகள் இவற்றின் இந்த வெறுப்புகளுக்கும் பொறாமைகளுக்கும் இடையிலும் இவற்றையெல்லாம் மீறி அவ்வப்போது சில கம்பீரமான குரல்கள் எழுந்துள்ளன. அவை அமைதியையும் சமரசத்தையும் பிரச்சாரம் செய்தபடி துருவத்திற்கு துருவம் ஒலிப்பது போல் உள்ளது. அந்த அமைதியும் சமரசமும் என்றாவது வருமா? இந்த உக்கிரமான மத போராட்டங்கள் இடையே ஒரு தடையற்ற சமரசம் என்றாவது சாத்தியமா? இந்த நூற்றாண்டின் பிற்பகுதியில் உலகம் அதை பற்றியே அதிகம் சிந்தித்து கொண்டிருக்கிறது. சமுதாயத்தில் அதற்காக பல திட்டங்கள் வகுக்கப்பட்டு அவற்றை நடைமுறைக்கு கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் அது எவ்வளவு சிரமம் என்பது நமக்கு தெரியும். வாழ்க்கை போராட்டத்தின் உக்கிரத்தை தணிப்பதோ மன இறுக்கத்தை குறைத்து கொள்வதோ மனிதனால் ஏறக்குறைய முடியாததாக உள்ளது. வாழ்க்கையின் புறப்பகுதியான தூலமான இந்த பௌதிக தளத்தில் அமைதியையும் சமரசத்தையும் நிலவ செய்வது இவ்வளவு கடினம் என்றால், மனிதனின் அகத்தில் அமைதியும் சமரசமும் நிலவ செய்வது, அக இயற்கையை ஆள்வது அதைவிட 1000 மடங்கு கடினம். இப்போதைக்கு வார்த்தை வலைகளிலிருந்து விடுபடும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அன்பு, அமைதி, தானம், சமத்துவம், உலகம் தழுவிய சகோதரத்துவம் போன்றவை குழந்தை பருவத்திலிருந்தே நாம் கேட்டு வருகிறோம். ஆனால் நம்மை பொறுத்தவரை அவை பொருளற்ற வெறும் வார்த்தைகளாக ஆகிவிட்டன. அவற்றை நாம் கிளிப்பிள்ளைகளைப் போல் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது நமது இயல்பாகவும் ஆகிவிட்டது. அதை நம்மால் விளக்க முடிவதில்லை. உன்னதமான இந்த கருத்துக்களை முதலில் இதயத்தில் உணர்ந்த மகான்கள் இந்த வார்த்தைகளை உருவாக்கினார்கள்.
அந்த காலத்தில் இவற்றின் பொருள் பலருக்கு புரிந்திருந்தது. பிற்காலத்தில் அறிவிலிகள் அவற்றை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். அவர்கள் மதத்தை வெறும் வார்த்தை ஜாலமாக மாற்றிவிட்டார்கள். மதத்தை நடைமுறைக்கு பயன்படுகின்ற ஒரு கருவியாக அவர்கள் கருதவே இல்லை. மதம் என்பது எங்கள் தந்தையின் மதம், எங்கள் தேசத்தின் மதம் என்றெல்லாம் ஆகிவிட்டது. மதத்தை பின்பற்றுவது நாட்டுப்பற்றின் ஓர் அம்சமாக ஆகிவிட்டது. நாட்டுப்பற்று எப்போதும் ஒருதலைபட்சமானது. மதத்தில் சமரசத்தை கொண்டு வருவது கடினமாகவே இருக்க வேண்டும். இருந்தாலும் மத சமரசம் என்ற பிரச்சனையை நாம் ஆராய்வோம். ஒவ்வொரு மதத்திலும் அங்கீகரிக்கப்பட்ட பெரிய மதங்களையே இங்கே நான் குறிப்பிடுகிறேன். 3 பகுதிகள் இருப்பதை நாம் காணலாம். முதலில் தத்துவம். மதம் எவ்வளவு தூரம் வரை செயல்பட இயலும் என்ற எல்லையை இது காட்டுகிறது. அடிப்படை கோட்பாடுகளை வகுக்கிறது. லட்சியத்தை காட்டி அதை அடைவதற்கான வழிமுறைகளை காட்டுகிறது. இரண்டாவது, தத்துவங்களின் தூல உருவமான புராணங்கள். இதில் மனிதர்கள் அல்லது தெய்வங்களை பற்றிய கதைகள் போன்றவை உள்ளன. ஏறக்குறைய கற்பனை கதைகளான இவை மூலம் இங்கே தனித்தத்துவங்கள் விளக்கப்படுகின்றன. மூன்றாவது, சடங்குகள். இது மிகவும் தூலமானது. புலன்களுக்கு இதமானவையான உருவ வழிபாடு, கிரியைகள், முத்திரைகள், ஆசனங்கள், மலர்கள், வாசனை பொருட்கள் போன்ற விஷயங்கள் இதில் அடங்கும். இது சடங்கு பகுதி. அங்கீகரிக்கப்பட்ட எல்லா மதங்களிலும் இந்த 3 பகுதிகளையும் காணலாம். சில மதங்கள் ஒரு பகுதியை அதிகமாகவும் சில மதங்கள் மற்ற பகுதிகளை அதிகமாகவும் வற்புறுத்துகின்றன. முதல் பகுதியான தத்துவத்தை இப்போது ஆராய்வோம். உலகம் தழுவிய தத்துவம் இருக்கிறதா? இதுவரை இல்லை. ஒவ்வொரு மதமும் தனக்கென்று சில கோட்பாடுகளை வகுக்கிறது. அவை மட்டும்தான் ஒரே உண்மை என்று வற்புறுத்துகிறது. அது மட்டுமல்ல, அவற்றை நம்பாதவர்கள் பயங்கர நரகத்திற்குத்தான் போவார்கள் என்றும் கருதுகிறது. தங்கள் நம்பிக்கையை பிறர் மீது திணிக்க வாளை ஓங்கவும் மதங்கள் தயங்குவதில்லை. கொடிய தன்மையின் காரணமாக செய்யப்படுவது அல்ல இது. மதவெறி என்ற மூளை வியாதியே இதற்கு காரணம். இந்த மதவெறியர்கள் நேர்மையானவர்கள், மனிதர்களுள் மிகவும் உண்மையானவர்கள், ஆனால் மற்ற பைத்தியங்களைப் போலவே பொறுப்பற்றவர்கள். மதவெறி என்ற இந்த வியாதிகளில் மிகவும் ஆபத்தானது. மனித இயல்பின் கொடிய அம்சங்களெல்லாம் இந்த மதவெறியால் எழுப்பப்படுகின்றன. கோபம் தூண்டப்படுகிறது, நரம்புகள் முறுக்கேறுகின்றன, மனிதன் புலி போல் ஆகிறான். புராணங்களுள் ஏதாவது ஒற்றுமை உள்ளதா? ஏதாவது சமரசம் காணப்படுகிறதா? எல்லா மதங்களும் ஒப்புக்கொள்கின்ற உலகம் தழுவிய புராணம் ஏதாவது இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. எல்லா மதங்களுக்கும் தனித்தனியாக புராணங்கள் இருக்கின்றன. இதில் எங்கள் புராணங்கள் பொய்க்கதை அல்ல என்று ஒவ்வொரு மதமும் சொல்கிறது. ஓர் உதாரணத்தின் மூலம் இந்த பிரச்சனையை அறிய முயல்வோம். கருத்தை விளக்குவதுதான் எனது நோக்கமே தவிர எந்த மதத்தையும் விமர்சனம் செய்வதல்ல. கடவுள் வெள்ளை புறாவின் வடிவம் தாங்கி பூமிக்கு வந்தார் என்பது கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை. கிறிஸ்தவனுக்கு இது வரலாறு, புராணம் அல்ல. கடவுள் பசுவில் வெளிப்பட்டிருக்கிறார் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. ஆனால் இவ்வாறு நம்புவது வெறும் புராண கதை, மூட நம்பிக்கை, வரலாறு அல்ல என்று கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள். ஒரு பெட்டியை செய்து அதில் 2 பக்கங்களிலும் தேவர்களின் உருவங்களை பொறித்து வைத்தால் அது புனிதங்களுள் எல்லாம் புனிதமான ஒன்றாகி விடுகிறது என்று யூதர்கள் நினைக்கிறார்கள். அது ஜெகோவாவால் புனிதமாக கருதப்படுகிறது என்பது அவர்கள் கருத்து. ஆனால் ஓர் அழகான ஆண் அல்லது பெண் வடிவத்தில் இந்த உருவத்தை அமைத்தால் உடனே இது பயங்கரம், இதை உடைத்தெறியுங்கள் என்பார்கள். புராணங்களை பொறுத்தவரை நமது ஒற்றுமை இதுதான். எங்கள் தீர்க்கதரிசி இன்ன அற்புதத்தை நிகழ்த்தினார் என்று ஒருவன் சொன்னால் உடனே மற்றவர்கள் அது வெறும் மூட நம்பிக்கை என்பார்கள். அதே வேளையில் தங்கள் தீர்க்கதரிசி இன்னும் மகத்தான அற்புதங்களை சாதித்திருக்கிறார் என்பார்கள். அது அவர்களுக்கு வரலாறு. வரலாற்றிற்கும் புராணத்திற்கும் இடையில் இருப்பதாக இவர்களின் மூளையில் உள்ள நுண்ணிய வேறுபாட்டை அறிந்து கொள்ளக்கூடிய ஒருவர் எனக்கு தெரிந்தவரை இல்லை. இத்தகைய கதைகள் எல்லாம் அவை எந்த மதத்தை சேர்ந்தவையாக இருந்தாலும் சரி கட்டுக்கதைகள்தான். ஏதோ சில இடங்களில் சிறிதளவு வரலாற்று ஆதாரம் இருக்கலாம். அடுத்தபடியாக சடங்குகளை பார்ப்போம். ஒரு மதப்பிரிவு ஒரு வகையான சடங்கு முறையை பின்பற்றுகிறது. அதுவே புனிதமானது.
மற்ற பிரிவுகளின் சடங்குகள் சுத்த மூட நம்பிக்கை என்று அது சொல்கிறது. ஒரு பிரிவு ஏதோ ஒரு குறிப்பிட்ட உருவத்தை வழிபடுகிறது. அதை பார்த்து வேறு ஒரு பிரிவு ஐயோ சகிக்கவில்லையே என்று கூச்சலிடுகிறது. உதாரணத்திற்கு பொதுவான ஒரு உருவத்தை எடுத்துக்கொள்வோம். ஆண்குறி சின்னம் நிச்சயமாக பாலுணர்வு சம்பந்தப்பட்டதே. ஆனால் காலப்போக்கில் அந்த தொடர்பு மறக்கப்பட்டு அது இப்போது படைப்பு கடவுளின் சின்னமாக கருதப்படுகிறது. அதனை சின்னமாக கொண்டுள்ள நாட்டினர் அதை ஒருபோதும் ஆண்குறியாக நினைப்பதில்லை. அது ஒரு சின்னம், அவ்வளவுதான். ஆனால் வேறு ஒரு பிரிவை சேர்ந்தவனுக்கோ மற்றொரு இனத்தை சேர்ந்தவனுக்கோ அது ஆண்குறியாகவே தெரிகிறது. உடனே அவன் அதை கண்டனம் செய்ய தொடங்குகிறான். அதே வேளையில் அவன் செய்கின்ற ஏதோ ஒன்று இவர்களுக்கு சகிக்க முடியாததாக தோன்றலாம். இதை விளக்குவதற்கு 2 உதாரணங்களை, ஆண்குறி சின்னத்தையும் கிறிஸ்தவர்களின் புனித சடங்கையும் எடுத்துக்கொள்கிறேன். ஆண்குறி சின்னம் கிறிஸ்தவர்களுக்கு அருவருப்பை தருகிறது. கிறிஸ்தவர்களின் புனித சடங்கு இந்துக்களுக்கு அருவருப்பை தருகிறது. ஒருவனது நல்ல குணங்களை பெறுவதற்காக அவனை கொன்று அவனுடைய மாமிசத்தை தின்பதையும் இரத்தத்தை குடிப்பதையும் குறிப்பதே கிறிஸ்தவர்களின் புனித சடங்கு. இது காட்டுமிராண்டித்தனம் என்பார்கள் இந்துக்கள். சில காட்டுவாசிகள் செய்வது இதுதான். ஒருவன் வீரனாக இருந்தால் அவனை கொன்று அவனுடைய இதயத்தை அவர்கள் சாப்பிடுகிறார்கள். அவ்வாறு செய்தால் அவனது வீரமும் துணிச்சலும் தங்களுக்கு வரும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இந்த காட்டுமிராண்டித்தனமே கிறிஸ்தவர்களின் புனித சடங்கின் ஆரம்பம் என்பதை சர் ஜான் லூப்பர் போன்ற உண்மையான கிறிஸ்தவர்கள் கூட ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் பொதுவாக இதை கிறிஸ்தவர்கள் ஒப்புக்கொள்வதில்லை. இந்த சடங்கு எதை குறிக்கிறது என்பதை அவர்கள் நினைத்து பார்ப்பதே இல்லை. அது புனிதமானது, அவ்வளவுதான் அவர்களுக்கு வேண்டும். ஆகவே சடங்குகளிலும் எல்லோரும் ஆமோதித்து ஒப்புக்கொள்கின்ற உலகம் தழுவிய ஒரு சின்னம் இல்லை. இந்த நிலையில் உலகம் தழுவிய தன்மை எங்கே? அப்படியானால் உலகம் தழுவிய மதத்தை உருவாக்குவது எப்படி? ஆனால் அது ஏற்கனவே இருக்கிறது. அது என்ன என்று பார்ப்போம். உலக சகோதரத்துவத்தை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம். சமுதாயங்கள் வரைந்து கட்டிக்கொண்டு இதை பிரச்சாரம் செய்கின்றன. எனக்கு ஒரு பழைய கதை நினைவுக்கு வருகிறது. குடிப்பது இந்தியாவில் தவறாக கருதப்படுகிறது. 2 சகோதரர்கள் ஒரு நாள் இரவு ரகசியமாக குடிக்க தீர்மானித்தார்கள். மிகவும் ஆச்சாரசீலரான அவர்களுடைய மாமா பக்கத்து அறையில் தூங்கிக் கொண்டிருந்தார். ஆகவே குடிக்க தொடங்குவதற்கு முன்னால் நாம் சத்தம் செய்யக்கூடாது, சத்தம் கேட்டால் மாமா எழுந்து விடுவார் என்று தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள். பின்னர் குடிக்க தொடங்கினார்கள். சத்தம் போடாதே, மாமா எழுந்து விடுவார் என்று ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இதையே ஒருவனை விட மற்றவன் உறக்க சொல்ல ஆரம்பித்தான். சத்தம் அதிகமாகியது. மாமா எழுந்து வந்து எல்லா விஷயத்தையும் கண்டுபிடித்து விட்டார். அந்த குடிகாரர்களைப் போலவே நாமும் உலக சகோதரத்துவம், நாம் எல்லோரும் சமம், ஆகவே நாம் ஒரு புதிய நெறியை ஏற்படுத்துவோம் என்று கூச்சலிடுகிறோம். புதிய நெறியை தொடங்கிய உடனேயே சமத்துவத்தை எதிர்க்க ஆரம்பிக்கிறோம். அதன் பிறகு சமத்துவமாவது ஒன்றாவது. முஸ்லிம்கள் உலக சகோதரத்துவத்தை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் இதனால் உண்மையில் என்ன ஏற்படுகிறது? முஸ்லீம் அல்லாத யாரையும் அவர்கள் தங்கள் சகோதரத்துவத்திற்குள் ஏற்றுக்கொள்வதில்லை. முஸ்லீம் அல்லாதவர்களின் தலை வெட்டப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள்தான் அதிகம். கிறிஸ்தவர்களும் உலக சகோதரத்துவத்தை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் நெருப்பில் வாட்டப்படுகின்ற நிரந்தர நரகத்தைத்தான் அடைவார்களா? இவ்வாறு நாம் உலக சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் தேடி உலகமெல்லாம் அலைகிறோம். இப்படிப்பட்ட பேச்சுக்களை கேட்கும்போது நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பேச்சுக்களுக்கு பின்னால் தீவிர சுயநலம் இருக்கிறது. குளிர்காலத்தில் சில வேளைகளில் கருமேகம் தோன்றுகிறது, இடி மேல் இடி இடிக்கிறது, ஆனால் மழை பொழிவதில்லை. மழை காலத்திலோ மேகங்கள் கர்ஜிப்பதில்லை, ஆனால் மழை பொழிந்து உலகை வெள்ளத்தால் நிரப்புகிறது. அதுபோல் உண்மையான உழைப்பாளிகளும் சரி, இதயத்தில் உலக சகோதரத்துவத்தை உண்மையாக உணர்பவர்களும் சரி, அதிகம் பேசுவதில்லை. உலக சகோதரத்துவத்திற்காக புதிய நெறிகளையும் உண்டாக்குவதில்லை. ஆனால் அவர்களுடைய ஒவ்வொரு செயலும், அவர்களுடைய ஒவ்வொரு அசைவும், அவர்களுடைய வாழ்க்கை முழுவதுமே அவர்கள் மனித குலத்தின் சகோதரத்துவத்தை
உண்மையில் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை, அவர்கள் எல்லோரிடமும் அன்பும் இரக்கமும் காட்டுகிறார்கள் என்பதை காட்டும். அவர்கள் பேசுவதில்லை, ஆனால் செய்கிறார்கள், வாழ்கிறார்கள். இந்த உலகில் வீராப்பு பேச்சுதான் அதிகம். நமக்கு வேண்டியது குறைவான பேச்சு, நிறைவான உழைப்பு. மதத்தை பொறுத்தவரையில் உலகம் தழுவிய எந்த அம்சத்தையும் காண்பது கஷ்டம் என்பதை இதுவரை பார்த்தோம். இருந்தாலும் இந்த அம்சங்கள் இருப்பது நமக்கு தெரியும். நாம் எல்லோரும் மனிதர்கள். ஆனால் நாம் எல்லோரும் சமமா? நிச்சயமாக இல்லை. எல்லோரும் சமம் என்று யார் சொல்கிறார்கள்? பைத்தியக்காரன் தான் அப்படி சொல்வான். அறிவிலோ ஆற்றலிலோ தோற்றத்திலோ நாம் சமமாக இருக்கிறோமா? ஒருவன் மற்றவனை விட பலசாலியாக இருக்கிறான், ஒருவன் மற்றவனை விட புத்திசாலியாக இருக்கிறான். நாம் எல்லோரும் சமம் என்றால் இந்த வேறுபாடுகள் ஏன்? யார் இவற்றை ஏற்படுத்தியது? நாமே தான். நம்மிடையே ஆற்றலில் ஏற்றத்தாழ்வு உள்ளது, அறிவில் ஏற்றத்தாழ்வு உள்ளது, உடல் பலத்தில் ஏற்றத்தாழ்வு உள்ளது. இவை நம்மிடையே ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தியே தீரும். இருந்தாலும் சமத்துவ கருத்து நம் இதயத்திற்கு இதமாக இருக்கிறது என்பதும் நமக்கு தெரியும். நாம் மனிதர்கள், சிலர் ஆண்கள், சிலர் பெண்கள். இங்கே கருப்பு மனிதன், அங்கே வெள்ளை மனிதன். ஆனால் எல்லோரும் மனிதர்கள், எல்லோரும் ஒரே மனித குலத்தை சேர்ந்தவர்கள். நமது முகங்கள் பலவிதமானவை, எந்த இரண்டு முகங்களும் ஒரே மாதிரி இல்லை. இருந்தாலும் நாம் எல்லோரும் மனிதர்கள். இந்த ஒரே மனித குலம் எங்கே? கருப்பாகவோ வெளுப்பாகவோ இருக்கின்ற ஆணையோ பெண்ணையோ பார்க்கிறேன். ஆனால் இந்த முகங்களுக்கெல்லாம் பின்னால் அவற்றை ஊடுருவிக்கொண்டு பொதுவான மனிதத்துவம் ஒன்று இருப்பதும் எனக்கு தெரிகிறது. அதை கிரகிக்கவோ உணரவோ வெளிப்படுத்தவோ முயன்றால் முடியவில்லை. இருந்தாலும் அது இருக்கிறது என்பது எனக்கு நிச்சயமாக தெரிகிறது. ஏதாவது ஒன்று நிச்சயமாக இருக்கிறது என்று நான் சொல்ல முடியுமானால் அது எல்லோருக்கும் பொதுவான இந்த மனிதத்துவத்தையே. இந்த பொதுத்தன்மையின் மூலமாகத்தான் உங்களை ஆணாகவோ பெண்ணாகவோ என்னால் பார்க்க முடிகிறது. உலகம் தழுவிய மத விஷயத்திலும் அப்படியே. கடவுள் என்ற பொதுத்தன்மையே உலகில் உள்ள எல்லா மதங்களின் ஊடையும் இழையோடுகிறது. இது நிரந்தரமாக இருக்கிறது, இருந்தாக வேண்டும். இந்த முத்துக்களையெல்லாம் கோர்க்கின்ற நூல் நானே. ஒவ்வொரு முத்தும் ஒரு மதம் அல்லது மதப்பிரிவு. இந்த பல்வேறு முத்துக்களை கோர்க்கும் நூலே கடவுள். மனிதர்களில் பெரும்பாலோருக்கு இந்த உண்மை தெரிவதில்லை. வேறுபாட்டில் ஒருமை என்பது பிரபஞ்சத்தின் அமைப்பு. நாம் எல்லோரும் மனிதர்கள், ஆனாலும் ஒருவருக்கொருவர் வேறுபட்டிருக்கிறோம். மனித குலத்தின் ஓர் அங்கம் என்ற முறையில் நாம் எல்லோரும் ஒன்று. திரு இன்னார் என்ற முறையில் நான் உங்களிடமிருந்து வேறுபடுகிறேன். ஆண் என்ற முறையில் நாம் பெண்களிடமிருந்து வேறுபடுகிறோம். ஆனால் மனித குலம் என்ற முறையில் எல்லாம் ஒன்றே. மனிதன் என்ற முறையில் நாம் மிருகங்களிலிருந்து வேறுபடுகிறோம். ஆனால் உயிர்கள் என்ற முறையில் ஆண், பெண், மிருகங்கள், தாவரங்கள் எல்லாம் ஒன்றே. இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ் என்ற அடிப்படையில் நாம் இந்த முழு பிரபஞ்சத்துடனும் ஒன்றுபட்டிருக்கிறோம். பிரபஞ்சத்தின் அந்த அறுதி உரிமையே, அந்த பிரபஞ்ச இருப்பே கடவுள். அவரில் நாமெல்லாம் ஒன்று. அதே வேளையில் வெளிப்பாட்டில் இந்த வேறுபாடுகள் இருந்தே தீர வேண்டும். நமது வேலை, நமது ஆற்றல்கள் எல்லாம் வெளிப்பாடுகள். வெளிப்பாடுகள் என்ற அளவில் வேறுபாடுகள் இருந்தே தீரும். மனித குலம் முழுவதுமே நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஒரு கொள்கை தொகுதிதான். உலகம் தழுவிய மதம் என்றால் அத்தகைய ஒரு மதம் இருக்கவே முடியாது என்பது நமக்கு தெரிகிறது. எல்லா முகங்களும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. அப்படி ஒரு காலம் வரவே வராது. அதேபோல் எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய புராணம் ஒன்று இருக்காது, இருக்கவும் முடியாது. சடங்கை எடுத்துக்கொண்டாலும் அப்படி உலகம் தழுவிய ஒன்று இருக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை வரவே வராது. வருமானால் உலகம் அழிந்துவிடும். ஏனென்றால் வேறுபாடே வாழ்க்கையின் முதல் அம்சம். உருவமுள்ள உயிர்களாக நம்மை செய்வது எது? வேறுபாடுதான். முழுமையான சமச்சீர் நிலை என்றால் அது நமது அழிவை. சமமாகவும் சீராகவும் பரவுவது வெப்பத்தின் இயல்பு. இந்த அறையில் அவ்வாறு அது சீராக பரவி சமப்பட்டு விட்டால் நடைமுறையை பொறுத்தவரையில் அந்த வெப்பம் பயனற்றதாகிவிடும். இந்த பிரபஞ்சத்தில் இயக்கத்திற்கு காரணமாக இருப்பது எது? சமநிலை குறைவுதான். எங்கும் சமத்துவமே நிலவ வேண்டும் என்றால் அது பிரபஞ்சம் அழிந்த பின்னர்தான் முடியும்.
அதற்கு முன்பு முடியாது. அது மட்டுமல்ல, அப்படி ஒரு நிலை ஆபத்தானதும் கூட. நாம் எல்லோரும் ஒரே மாதிரி சிந்திக்க வேண்டும் என்று விரும்பக்கூடாது. அப்படி நேர்ந்தால் சிந்திப்பதற்கு சிந்தனைகளே இருக்காது. சிந்திப்பதற்கு எதுவுமில்லாமல் எகிப்திய மம்மிக்களைப் போல் ஒருவரை ஒருவர் வெற்று பார்வை பார்த்து கொண்டுதான் நாம் எல்லோரும் இருக்க வேண்டும். இந்த வேற்றுமை, வேறுபாடு, சமநிலை குலைவு இவையே நமது முன்னேற்றத்திற்கும் சிந்தனைகளுக்கும் உயிர் நாடி. இது எப்போதும் இப்படியே தான் இருக்க வேண்டும். அப்படியானால் உலகம் தழுவிய மதத்தின் குறிக்கோள் என்று நான் சொல்வதன் பொருள் என்ன? எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய உலகம் தழுவிய ஒரு தத்துவத்தையோ, உலகம் தழுவிய ஒரு புராணத்தையோ, உலகம் தழுவிய ஒரு சடங்கையோ நான் குறிப்பிடவில்லை. ஏனென்றால் மிகவும் சிக்கலான, மிகவும் அற்புதமான சக்கரத்துக்குள் சக்கரமாக உள்ள இந்த உலக எந்திரம் சுழன்று கொண்டே இருந்தாக வேண்டும் என்பது எனக்கு தெரியும். அப்படியானால் நாம் என்ன செய்ய முடியும்? சக்கரங்களுக்கு எண்ணெய் போட முடியும். அவற்றின் உராய்வை குறைக்க முடியும். அந்த எந்திரத்தை தடையில்லாமல் சுழல செய்ய முடியும். எப்படி? இயற்கையாகவே வேறுபாடு அவசியம் என்பதை ஏற்றுக்கொள்வதன் மூலம். நாம் எல்லோரும் இயல்பாகவே ஒன்றுதான் என்பதை எப்படி நாம் உணர்ந்திருக்கிறோமோ அதை போலவே வேறுபாட்டையும் உணர வேண்டும். உண்மையை வெளிப்படுத்த லட்சம் வழிகள் இருக்கலாம். ஒவ்வொரு வழியும் அது செல்லும் அளவுக்கு உண்மை என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு பொருளை 100 கோணத்திலிருந்து பார்க்கலாம். ஒவ்வொரு கோணத்திலிருந்தும் நாம் பார்ப்பதும் அந்த பொருளைத்தான் என்பதை உணர வேண்டும். சூரியனை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். சூரிய உதயத்தின் போது பூமியில் நின்று கொண்டிருக்கும் ஒருவன் சூரியனை பார்க்கிறான். அது ஒரு பெரிய பந்து போல் தெரிகிறது. அவன் சூரியனை நோக்கி பயணம் செய்கிறான். ஒரு கேமராவோடு போகிறான். சூரியனை அடையும் வரை பல நிலைகளில் சூரியனை புகைப்படம் எடுக்கிறான். இந்த படங்கள் ஒவ்வொன்றும் மற்றதிலிருந்து வேறுபட்டே இருக்கும். அவன் திரும்பி வரும்போது அவை வெவ்வேறு சூரியர்களின் படங்கள் போல் தெரியும். ஆனால் அவை எல்லாமே ஒரே சூரியனை அவன் பல நிலைகளில் படம் பிடித்தது என்பது நமக்கு தெரியும். கடவுளின் விஷயமும் இப்படியேதான். உயர்ந்த தத்துவமாகட்டும், தாழ்ந்த தத்துவமாகட்டும், மிக சிறப்பான புராணமாகட்டும், மிக சாதாரணமான புராணமாகட்டும், மிக நுண்ணிய சடங்கு ஆகட்டும், பில்லிசூனியமாகட்டும், இவை அனைத்தின் மூலமாகவும் ஒவ்வொரு பிரிவும், ஒவ்வொரு ஆன்மாவும், ஒவ்வொரு நாடும், ஒவ்வொரு மதமும் அறிந்தோ அறியாமலோ போராடியவாறே கடவுளை நோக்கியே முன்னேறி செல்கின்றன. மனிதன் பெறுகின்ற உண்மையின் தரிசனங்கள் ஒவ்வொன்றும் இறைக்காட்சியை தவிர வேறல்ல. நாம் எல்லோருமே தண்ணீர் எடுப்பதற்காக கையில் பாத்திரங்களுடன் ஏரிக்கு செல்கிறோம். ஒருவரிடம் டம்ளர், மற்றொருவரிடம் கூஜா, ஒருவரிடம் வாளி என்று ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு விதமான பாத்திரம் இருக்கிறது. நாம் எல்லோரும் நம் பாத்திரங்களை நிரப்பிக் கொள்கிறோம். நம் ஒவ்வொருவரிடமும் உள்ள தண்ணீர் டம்ளரில் நிரப்பியவனிடம் டம்ளர் வடிவிலும், கூஜாவில் நிரப்பியவனிடம் கூஜா வடிவிலும் என்று நம் கையில் இருக்கும் பாத்திரங்களின் வடிவை பெறுகிறது. ஆனால் எல்லா பாத்திரங்களிலும் இருப்பது தண்ணீர். தண்ணீரை தவிர வேறு எதுவும் அல்ல. மதங்களின் விஷயமும் இப்படித்தான். நமது மனங்களே இந்த பாத்திரங்கள். நாம் ஒவ்வொருவரும் கடவுளை உணர முயற்சிக்கிறோம். இந்த பாத்திரங்களை நிரப்பும் தண்ணீர்தான் கடவுள். நமது மனப்பாத்திரத்தின் வடிவத்திற்கு ஏற்ப இறைக்காட்சி பெறுகிறோம். இருந்தாலும் அவர் ஒருவரே. ஒவ்வொரு மனதிலும் அவர் கடவுளாகவே இருக்கிறார். உலகம் தழுவிய ஒன்றை இங்கு மட்டுமே நாம் காண முடியும். கொள்கை அளவில் இதுவரை சரிதான். ஆனால் இந்த மத சமரசத்தை செயல்முறைப்படுத்துவதற்கான செயல்முறை வழி என்ன? மதங்களின் வேறுபட்ட கருத்துக்கள் எல்லாம் உண்மை என்ற உணர்வு மிக பழங்காலத்திலிருந்தே உள்ளது. இத்தகைய சமரசத்தை உருவாக்குவதற்கும் எல்லா மதங்களையும் அன்பின் மூலம் ஒன்றுபடுத்துவதற்கும் இந்தியா, அலெக்சாண்ட்ரியா, ஐரோப்பா, சீனா, ஜப்பான், திபெத், கடைசியாக அமெரிக்கா ஆகிய நாடுகளிலெல்லாம் நூற்றுக்கணக்கான முயற்சிகள் நடந்திருக்கின்றன. நடைமுறைக்கு ஏற்புடைய திட்டங்கள் எதையும் பின்பற்றாததால் இந்த முயற்சிகளெல்லாம் தோற்றன. உலகின் எல்லா மதங்களும் சரியானவை என்பதை பலர் ஒப்புக்கொண்டுள்ளனர். ஆனால் இந்த ஒவ்வொரு மதமும் தன்னுடைய தனித்துவத்தை இழக்காமலே ஒன்று சேர்ந்திருப்பதற்கான நடைமுறை திட்டம் எதையும் இவர்கள் காட்டவில்லை.
மத விஷயத்தில் ஒருவனது தனித்துவத்தை அளிக்காமல் அதே வேளையில் அவன் மற்ற அனைவருடனும் ஒன்றுபட்டிருப்பதற்கான ஒரு வழியை காட்டுகின்ற திட்டம் மட்டுமே நடைமுறைக்கு ஏற்புடையதாக இருக்க முடியும். ஆனால் இதுவரை எவ்வாறு மத சமரசத்திற்கான முயற்சி திட்டங்களெல்லாம் எல்லா மதங்களின் கருத்துக்களையும் உள்ளடக்குவதாக கூறின. ஆனால் நடைமுறையில் எல்லாவற்றையும் சில குறிப்பிட்ட கோட்பாடுகளுள் அடக்க முயன்றன. அதன் காரணமாக புதிய மத பிரிவுகள் உண்டாகி அவை ஒன்றுக்கொன்று சண்டையிலும் போட்டியிலும் போராட்டத்திலும் ஈடுபட்டதுதான் மிச்சம். நானும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். அது வெற்றி பெறுமா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் கலந்துரையாடுவதற்காக அதை உங்கள் முன் வைக்கிறேன். என் திட்டம் என்ன? முதலில் எதையும் அழிக்காதீர்கள் என்ற கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளுமாறு மனித குலத்தை வேண்டுவேன். அழிவு பிரச்சாரம் செய்கின்ற சீர்திருத்தவாதிகள் உலகிற்கு எந்த நன்மையும் செய்வதில்லை. எதையும் உடைக்காதீர்கள், கீழே இழுக்காதீர்கள், மாறாக ஆக்குங்கள். முடிந்தால் உதவி செய்யுங்கள், முடியாவிட்டால் கையை கட்டிக்கொண்டு நடப்பதை பார்த்து கொண்டு சும்மா இருங்கள். உதவி செய்ய முடியாவிட்டாலும் தொந்தரவு செய்யாதீர்கள். ஒருவன் உண்மையாக தன் கொள்கைகளில் ஈடுபாட்டுடன் இருக்கும் வரை அவனது கொள்கைகளை எதிர்த்து எதுவும் பேசாதீர்கள். இரண்டாவதாக, ஒருவன் எந்த நிலையில் இருக்கிறானோ அந்த நிலையிலிருந்து அவனை உயர்த்த முயல வேண்டும். கடவுளே எல்லா மதங்களின் மையம் என்பதும் நாம் ஒவ்வொருவருமே இந்த மதங்களாகிய ஆரங்களுள் ஒன்றின் மூலம் அவரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதும் உண்மையானால் நாம் எல்லோருமே அந்த மையத்தை அடைந்தே தீர்வோம் என்பதும் நிச்சயம். எல்லா ஆரங்களும் சந்திக்கின்ற அந்த மையத்தில் நமது எல்லா வேறுபாடுகளும் விலகிவிடும். ஆனால் மையத்தை அடையும் வரை வேறுபாடுகள் இருந்தே தீரும். எல்லா ஆரங்களும் ஒரே மையத்திலேயே சந்திக்கின்றன. ஒவ்வொருவரும் தங்கள் இயல்புப்படி ஒவ்வொரு ஆரத்தின் வழியாக பயணம் செய்கின்றனர். நாம் ஒவ்வொருவரும் நமது வழியிலேயே பயணம் செய்தால் நிச்சயமாக மையத்தை அடைவோம். ஏனெனில் எல்லா நதிகளும் கடலிலேயே சங்கமம் ஆகின்றன. நாம் ஒவ்வொருவரும் நம் இயல்புக்கு ஏற்பவே வளர்ந்து கொண்டிருக்கிறோம், முன்னேறி கொண்டிருக்கிறோம். காலப்போக்கில் ஒவ்வொருவரும் மிக உயர்ந்த உண்மையை உணர்ந்தே தீர்வார்கள். ஏனெனில் மனிதர்கள் தாங்களே தான் தங்களுக்கு போதித்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும்? ஒரு குழந்தைக்கு கூட போதிக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? முடியாது. குழந்தை தனக்குத்தானே போதித்து கொள்கிறது. வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதும் தடைகளை நீக்குவதுமே உங்கள் கடமை. செடி வளர்கிறது. நீங்களா செடி வளர செய்கிறீர்கள்? அந்த செடியை சுற்றி ஒரு வேலியை போட்டு அதை எந்த மிருகமும் தின்னாமல் பார்த்து கொள்வதோடு உங்கள் கடமை முடிந்து விடுகிறது. செடி தானே வளர்கிறது. மனிதனின் ஆன்மீக வளர்ச்சியும் இதே போன்றதுதான். உங்களுக்கு யாரும் போதிக்க முடியாது. உங்களை யாரும் ஆன்மீக உணர்வு உடையவர்களாக ஆக்க முடியாது. உங்களுக்கு நீங்கள் தான் போதித்து கொள்ள வேண்டும். உங்கள் வளர்ச்சி உங்களுள் இருந்துதான் வர வேண்டும். புற ஆசிரியர் என்ன போதிக்க முடியும்? தடைகளை ஓரளவு நீக்க முடியும். அதோடு அவரது கடமை முடிந்து விடுகிறது. ஆகவே முடிந்தால் உதவி செய்யுங்கள், ஆனால் அழிக்காதீர்கள். மனிதர்களை ஆன்மீக உணர்வு பெற்றவர்களாக செய்ய முடியும் என்ற எண்ணத்தை விட்டுவிடுங்கள். அது இயலாத காரியம். உங்களுக்கு உங்கள் ஆன்மாவை தவிர வேறு ஆசிரியர் இல்லை. இதை உணருங்கள். இதனால் என்ன பயன்? சமுதாயத்தில் பல்வேறு இயல்புகளை காண்கிறோம். பல்லாயிரம் விதமான சிந்தனைகளையும் மனப்போக்குகளையும் காண்கிறோம். அவற்றையெல்லாம் ஒரே பொதுப்பிரிவில் அடக்குவது முடியாத காரியம். ஆனால் செயல்முறை வசதிக்கு 4 பிரிவுகளாக வகுப்பது போதுமானது. முதலில் செயல் வீரர்கள். அவன் உழைக்க விரும்புகிறான். அவனது தசைகளிலும் நரம்புகளிலும் அபரிவிதமான சக்தி இருக்கிறது. மருத்துவமனைகள் கட்டுவது, சேவைகளில் ஈடுபடுவது, சாலைகள் அமைப்பது, திட்டங்கள் இடுவது, அமைப்புகளை உருவாக்குவது என்ற செயலே அவனுடைய நோக்கம். பிறகு நுண்மையையும் அழகையும் மிக அதிகமான அளவுக்கு நேசிக்கின்ற உணர்ச்சிமிக்க மனிதன் இருக்கிறான். அவன் அழகை நினைத்து பார்க்க விரும்புகிறான். இயற்கையின் வனப்பான பக்கத்தை ரசிக்க விரும்புகிறான். அன்பையும் அன்பு கடவுளையும் ஆராதிக்க விரும்புகிறான். இதுவரை தோன்றிய மகான்கள் அனைவரையும், எல்லா மதங்களின் தீர்க்கதரிசிகளையும், கடவுளின் அவதாரங்களையும் முழு மனதுடன் நேசிக்கிறான்.
இயேசுவோ புத்தரோ இருந்தார்களா இல்லையா என்று அறிவுபூர்வமாக நிரூபிக்க முடியுமா என்றெல்லாம் அவன் கவலைப்படுவதில்லை. இயேசுவின் மலை பிரசங்கம் எந்த நாளில் நடந்தது, ஸ்ரீகிருஷ்ணர் சரியாக எந்த நேரத்தில் பிறந்தார் என்பதையெல்லாமும் பற்றி அவனுக்கு கவலை இல்லை. அவனுக்கு வேண்டியதெல்லாம் அவர்கள் மட்டுமே, அவர்களுடைய அன்பு வடிவங்கள் மட்டுமே. அவனது லட்சியம் அத்தகையது. உணர்ச்சி மிக்கவனின் இயல்பு இதுவே. அடுத்து தன் ஆன்மாவை ஆராய விரும்பும் ராஜயோகி. மனித மனதின் செயல்பாடுகள் எவை, நம்முள் என்னென்ன சக்திகள் இயங்குகின்றன, அவற்றை எப்படி அறிவது, கையாள்வது, கட்டுப்படுத்துவது என்பதை பற்றியெல்லாம் புரிந்து கொள்ள விரும்புகிறான் அவன். இது யோக மனம். அடுத்தது தத்துவவாதி. அவன் எல்லாவற்றையும் எடை போட்டு பார்க்க விரும்புகிறான். மனித தத்துவத்தின் சாத்தியக்கூறுகளுக்கு அப்பால் கூட தன் அறிவை செலுத்த விரும்புகிறான். மனித குலத்தில் பெரும்பாலானோருக்கு திருப்தியளிக்கும் விதமாக ஒரு மதம் இருக்க வேண்டுமானால் அது இந்த வேறுபட்ட மனங்களுக்கு இடம் தரவல்லதாக இருக்க வேண்டும். இந்த தகுதியில்லாத இன்றைய நெறிகள் ஒருதலைப்பட்டனவாக இருக்கின்றன. பக்தியையும் உணர்ச்சி பெருக்கையும் பிரச்சாரம் செய்கின்ற ஒரு நெறியினரிடம் நாம் போகிறோம். அவர்கள் பாடுகிறார்கள், அழுகிறார்கள், அன்பை போதிக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம், நண்பர்களே, இதெல்லாம் சரிதான், ஆனால் இதைவிட உறுதியான ஏதோ சிறிது அறிவு, சிறிது தத்துவம் இவை எனக்கு வேண்டும். நான் படிப்படியாக அறிவுபூர்வமாக அனைத்தையும் புரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னால் போதும். போ வெளியே என்று கழுத்தை பிடித்து தள்ளி விடுவார்கள். ஏன் முடிந்தால் மறு உலகிற்கே அனுப்பவும் தயங்க மாட்டார்கள். உணர்ச்சி பாங்கான பக்தர்களுக்கு மட்டுமே இந்த நெறி உதவ முடியும். இவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யாததுடன் அவர்களை அழிக்கவும் முயல்கிறார்கள். பிறருக்கு உதவ மாட்டார்கள் என்பது மட்டுமல்ல, பிறர் உண்மையானவர்கள் என்பதை அவர்கள் நம்புவதும் இல்லை என்பதுதான் கொடுமை. இனி இந்தியா மற்றும் கீழை நாடுகளின் அறிவை பற்றி பிரமாதமாக பேசுகின்ற தத்துவவாதிகள் இருக்கிறார்கள். ஏதோ 50 எழுத்துக்கள் கொண்ட பெரிய பெரிய மன இயல் வார்த்தைகளையெல்லாம் பயன்படுத்துவார்கள். ஆனால் என்னைப் போல் ஒரு சாதாரண மனிதன் அவர்களிடம் போய் எனக்கு ஆன்மீகம் வருமாறு ஏதாவது கூற முடியுமா என்று கேட்பதாக வைத்துக்கொள்வோம். உடனே ஒரு இளக்காரமான புன்னகையுடன், ஓ, நீ அறிவில் எங்களை விட மிகவும் தாழ்ந்தவன், ஆன்மீகத்தை பற்றி நீ என்ன புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்வார்கள். இவர்கள் உச்சாணி கொம்பில் இருக்கும் தத்துவவாதிகள். வெளியே போங்கள் என்று மரியாதையாக சொல்கிறார்கள். பிறகு ராஜயோகிகள். பல்வேறு உலகங்கள், மனத்தின் பல நிலைகள், மன ஆற்றலால் என்னென்ன சாதிக்க முடியும் என்று எதை பற்றியெல்லாமோ பேசுவார்கள். ஒரு சாதாரண மனிதன் அவர்களிடம் போய், நான் செய்வதற்கு ஏற்றதாக ஏதாவது சொல்லுங்கள், கற்பனை செய்வது போன்றதில் எனக்கு அதிக பழக்கமில்லை, எனக்கு ஏற்புடைய ஏதேனும் ஒன்றை உங்களால் தர முடியுமா என்று கேட்டால் உடனே கேலியாக ஒரு சிரிப்பு சிரிப்பார்கள். பிறகு, இந்த முட்டாள் சொல்வதை கேளுங்கள், இவனுக்கு எதுவுமே தெரியாது, இவனது வாழ்க்கையே வீண் என்பார்கள். இப்படித்தான் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பல்வேறு நெறிகளை சார்ந்த தீவிரவாதிகள் அனைவரையும் சேர்த்து ஓர் அறையில் அடைத்து அவர்களின் இந்த கேலி புன்னகைகளை எல்லாம் புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. இப்போது மதங்களும் மற்றவைகளும் இருக்கும் நிலைமை இதுதான். ஆனால் எல்லா மனங்களுக்கும் ஏற்புடையதான ஒரு மதத்தை பரப்பவே நான் விரும்புகிறேன். அந்த மதம் தத்துவம், பக்தி, தியானம், உழைப்பு எல்லாவற்றையும் சமமாக போதிப்பதாக இருக்கும். கல்லூரி பேராசிரியர்களும் விஞ்ஞானிகளும் அறிவுபூர்வமாக ஆராய விரும்புகிறார்கள். வேண்டிய அளவு அவர்கள் ஆராயட்டும். ஆனால் முடிவில் இந்த அறிவுபூர்வமான விளக்கங்களுக்கும் ஆராய்ச்சிகளுக்கும் எல்லை இருக்கிறது. அதற்கு அப்பால் அறிவு பயன்படாது என்பதை அவர்கள் உணர்வார்கள். கடவுள், மோட்சம் எல்லாம் மூட நம்பிக்கைகள், அவற்றை விட்டு ஒழியுங்கள் என்பார்கள். அவர்களுக்கு நான் சொல்கிறேன், திருவாளர் தத்துவவாதியே, உங்கள் உடம்பு இருக்கிறதே, அது இவற்றை விட பெரிய மூட நம்பிக்கை. எனவே அதனை விடுங்கள். சாப்பாட்டிற்காக வீட்டிற்கோ தத்துவாராய்ச்சிக்காக வகுப்புகளுக்கோ போகாதீர்கள். உடலை விடுங்கள். அது முடியாவிட்டால் கருணைக்காக ஏங்கி அழுங்கள். ஏனெனில் இந்த பிரபஞ்சம் ஒன்றே, பிரபஞ்சத்தில் உள்ளது ஒன்றே என்று போதிக்கின்ற தத்துவங்களை உணர்வது எவ்வாறு என்று காட்டக்கூடியதாக மதம் இருக்க வேண்டும். அதேபோல் ராஜயோகி வந்தால் நாம் அவர்களை வரவேற்க வேண்டும்.
மனத்தை பற்றிய ஆராய்ச்சியை அவர்களுக்கு விளக்கி காட்ட தயாராக இருக்க வேண்டும். உணர்ச்சி பெருக்கினர் வந்தால் நாம் அவர்களோடு அமர்ந்து சிரிக்கவும் கடவுளை நினைத்து அளவும் தயாராக இருக்க வேண்டும். அன்பனும் மதுவை அருந்தி பித்தர்களாக வேண்டும். தீவிரமான செயல் வீரன் வந்தால் இயன்ற வரையில் அவனுடன் உழைக்க வேண்டும். இந்த 4 வகைகளின் இணைப்பே உலகம் தழுவிய மதத்திற்கு மிகவும் நெருங்கியுள்ள குறிக்கோளாகும். இந்த ஞானம், யோகம், பக்தி, கர்மம் எல்லா அம்சங்களும் சமநிலையில் நிறைவாக உள்ள மனம் கொண்டவர்களாக எல்லோரும் இருப்பதற்கு கடவுள் அருள் புரிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அதுதான் லட்சியம். நிறை மனித லட்சியம் என்று நான் கருதுவது இதைத்தான். இந்த அம்சங்களுள் ஒன்றோ இரண்டோ உள்ளவர்கள் என்னை பொறுத்தவரை ஒருதலைபட்சமானவர்களே. இத்தகைய ஒருதலைபட்சமானவர்களால் தான் இந்த உலகம் ஏறக்குறைய நிறைந்துள்ளது. அவர்களுக்கு தங்கள் பாதை மட்டுமே தெரியும். மற்ற எல்லாம் அவர்களை பொறுத்தவரை அபாயமானவை, பயங்கரமானவை. இந்த 4 வழிகளிலும் சமச்சீராக ஏய்ந்திருப்பதுதான் மதத்தை பற்றி நான் கொள்கின்ற லட்சியம். இந்தியாவில் நாங்கள் யோகம் என்று சொல்கின்ற முறையால் இந்த மதத்தை உருவாக்க முடியும். யோகம் என்றால் இணைப்பு என்பது பொருள். செயல் வீரனுக்கு மனிதனையும் மனித குலத்தையும் ஒன்றாக இணைப்பது. யோகிக்கு அவனுடைய தாழ்ந்த உயர்ந்த ஆன்மீக நிலைகளை இணைப்பது. பக்தனுக்கு அவனது இஷ்ட தெய்வத்துடன் இணைவது. தத்துவவாதிக்கோ இருக்கும் எல்லாவற்றின் இணைப்பு இது. யோகம் என்பதன் பொருள் இதுவே. இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. யோகத்தின் இந்த 4 பிரிவுகளுக்கும் சமஸ்கிருதத்தில் வெவ்வேறு பெயர்கள் இருக்கின்றன. இத்தகைய இணைப்பை நாடுபவன் யோகி. செயல்வீரன் கர்மயோகி என்றும், அன்பின் மூலம் இணைப்பை நாடுபவன் பக்தி யோகி என்றும், தியானம், மன ஆராய்ச்சி இவை மூலம் இணைப்பை நாடுபவன் ராஜயோகி என்றும், தத்துவ ஆராய்ச்சியின் மூலம் இணைப்பை அடைய முயல்பவன் ஞானயோகி என்றும் அழைக்கப்படுகிறான். முதலில் ராஜயோகத்தை எடுத்துக்கொள்கிறேன். மனத்தை கட்டுப்படுத்துவதான இந்த ராஜயோகம் என்பது என்ன? உங்கள் நாட்டில் யோகம் என்ற சொல்லை அர்த்தமற்ற பல விஷயங்களுடன் சம்பந்தப்படுத்தியுள்ளீர்கள். இந்த பிதற்றல்களுடன் யோகத்திற்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை முதலில் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே நான் ஆரம்பிக்கிறேன். இந்த யோகங்களில் ஒன்று கூட நாம் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடாது என்பதோ, ஏமாற வேண்டும் என்றோ, நம் அறிவை புரோகிதர்கள் கையில் ஒப்படைத்துவிட வேண்டும் என்றோ அதுபோன்ற எதையுமே சொல்லவில்லை. தேவதூதர் யாருக்கும் நாம் விசுவாசமாக இருந்தேயாக வேண்டும் என்றும் இவை சொல்வதில்லை. உங்கள் பகுத்தறிவை பற்றி கொள்ளுங்கள், உடம்பு பிடியாக பிடித்து கொள்ளுங்கள் என்றே இந்த யோகங்கள் எல்லாம் சொல்கின்றன. எல்லா உயிரினங்களிலும் அறிவு பெற 3 வகை கருவிகள் உள்ளன. முதலாவது இயல்புணர்ச்சி. இது மிருகங்களிடம் மிகவும் வளர்ச்சி பெற்றிருக்கும். அறிவிற்கான கருவிகளில் மிக தாழ்ந்தது இது. அறிவிற்கான 2வது கருவி எது? பகுத்தறிவு. இது மனிதனிடம் மிகவும் உச்ச நிலையில் இருப்பதை காணலாம். இயல்புணர்ச்சி ஒரு போதுமான கருவி அல்ல. மிருகங்களை பொறுத்தவரையில் அவற்றின் செயல்படு எல்லை மிகவும் குறுகியது. இந்த எல்லைக்குள் தான் இயல்புணர்ச்சி செயல்படுகிறது. மனிதர்களிடம் அது பேரளவிற்கு பகுத்தறிவாக பரிணமித்து நிற்கிறது. இங்கே செயல்படு எல்லையும் மிகவும் விரிந்திருக்கிறது. ஆனால் பகுத்தறிவும் போதுமானது அல்ல. உண்மையை அறியும் பாதையில் அது சிறிது தூரம் மட்டுமே போக முடியும். அதன் பிறகு மேலே போக முடியாமல் நின்று விடுகிறது. அதை பலவந்தமாக மேலே தள்ள முயன்றால் சர்வ குழப்பமே மிஞ்சும். பகுத்தறிவு அற்றதாகிவிடும். தர்க்கம் வெற்று வாதங்களுடன் சுழன்று வரும். நமது புலனறிவுக்கு அடிப்படையாக இருக்கின்ற ஜடப்பொருள், சக்தி இரண்டையும் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். ஜடப்பொருள் என்பது என்ன? எதன் மீது சக்தி செயல்படுகிறதோ அது ஜடப்பொருள். சக்தி என்பது என்ன? எது ஜடப்பொருளின் மீது செயல்படுகிறதோ அது சக்தி. சிக்கல் உங்களுக்கு தெரிகிறது. இதையே நியாய அறிஞர்கள் அந்யோன்ய ஆශ්‍රய தோஷம் என்று அழைக்கிறார்கள். அதாவது ஒரு கருத்து மற்றொரு கருத்தை சார்ந்திருக்கிறது. இந்த கருத்து முதல் கருத்தையே சார்ந்திருக்கிறது. பகுத்தறிவுக்கு முன்னால் ஒரு பெரிய தடை இருப்பதை காண்கிறோம். பகுத்தறிவால் இதை கடந்து போக முடிவதில்லை.
ஆனாலும் இந்த தடைக்கு அப்பால் உள்ள எல்லையற்றதன் பேரரசில் நுழைய இது துடிக்கிறது. நமது புலன்கள் உணர்கின்ற, நமது மனம் நினைக்கின்ற இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் நமது உணர்வு தளத்தில் நீட்டப்பட்டுள்ள எல்லையற்றதன் ஒரு அணு மட்டுமே என்றுதான் சொல்ல வேண்டும். உள்ளுணர்வால் வரையறுக்கப்பட்ட அந்த குறுகிய எல்லைக்குள் மட்டுமே நமது பகுத்தறிவு இயங்க முடியும். அதற்கு அப்பால் முடியாது. ஆகவே அப்பால் நம்மை அழைத்து செல்ல வேறொரு கருவி தேவை. அதுவே அக விழிப்புணர்வு. ஆகவே இயல்புணர்ச்சி, பகுத்தறிவு, அக விழிப்புணர்வு இவை மூன்றும் அறிவு பெறுவதற்கான 3 கருவிகள். இயல்புணர்ச்சி மிருகங்களிடம் காணப்படுகிறது. பகுத்தறிவு மனிதர்களிடம் காணப்படுகிறது. அகவிழிப்புணர்வு தெய்வ மனிதர்களிடம் காணப்படுகிறது. ஆனால் அறிவிற்கான இந்த 3 கருவிகளின் மூளைகளும் அதிகமாகவோ குறைவாகவோ வளர்ச்சி பெற்ற நிலையில் எல்லா மனிதர்களிடமும் இருக்கின்றன. இவை பரிணமிக்க வேண்டுமானால் அந்த மூளைகள் ஏற்கனவே இருந்தாக வேண்டும். இந்த கருவிகளுள் ஒன்று மற்றொன்றின் பரிணாமம். எனவே இதற்கு முரண்படாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பகுத்தறிவே அக விழிப்புணர்வாக பரிணமிக்கிறது. எனவே அக விழிப்புணர்வு பகுத்தறிவுக்கு முரணாக இருப்பதில்லை. மாறாக அதனை நிறைவு பெற செய்கிறது. பகுத்தறிவு அடைய முடியாதவற்றை அக விழிப்புணர்வினால் வெளிச்சத்திற்கு கொண்டு வர முடியும். அவை பகுத்தறிவுக்கு முரண்பாடாக இருப்பதில்லை. குழந்தையின் நிறைவே முதியவன். அவன் குழந்தையிலிருந்து முரண்படுவதில்லை. தாழ்ந்த நிலையிலுள்ள கருவியை உயர்ந்த நிலையிலுள்ள கருவியாக தவறாக நினைத்து கொள்வதில்தான் பெரும் ஆபத்து உள்ளது என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். பல நேரங்களில் இயல்புணர்ச்சியை அக விழிப்புணர்வு என்று உலகுக்கு அறிவித்து விடுகிறார்கள். தொடர்வது தங்களிடம் தீர்க்க தரிசன சக்தி உள்ளது என்றெல்லாம் பொய் பிரச்சாரம். முட்டாளும் அரை பைத்தியமும் தங்கள் மூளையில் தோன்றுகின்ற குழப்பங்களையெல்லாம் அக விழிப்புணர்வு என்று நினைத்து தங்களை எல்லோரும் பின்பற்ற வேண்டுமென்று விரும்புகிறார்கள். இதுவரை உலகில் செய்யப்பட்ட முரண்பாடான பகுத்தறிவுக்கு பொருந்தாத அர்த்தமற்ற பிரச்சாரங்கள் எல்லாமே அக விழிப்புணர்வு என்ற போர்வையில் செய்யப்பட்டவையே. குழப்பம் மிகுந்த இத்தகைய பைத்தியக்கார மூளைகளின் இயல்புணர்ச்சிகளே. உண்மையான போதனையின் முதல் பரிசோதனை அது பகுத்தறிவுக்கு முரண்பாடாக இருக்கக்கூடாது என்பதுதான். யோகங்கள் எல்லாவற்றிற்கும் இதுவே அடிப்படையாக இருப்பதை நீங்கள் காணலாம். மன இயல் யோகமான இணைப்பிற்கு மன இயல் வழியான ராஜயோகத்தை எடுத்துக்கொள்வோம். இது விரிவான ஒரு விஷயம். இந்த யோகத்தின் மைய கருத்தை மட்டுமே நான் இப்போது சொல்ல முடியும். அறிவு பெறுவதற்கு நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. தாழ்ந்த நிலை மனிதன் முதல் மிக உயர்ந்த யோகி வரையில் இந்த ஒரே வழியைத்தான் பயன்படுத்தியாக வேண்டும். அந்த வழிதான் மன ஒருமைப்பாடு. சோதனை சாலையில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கின்ற வேதியியல் விஞ்ஞானி தன் மனசக்தியையெல்லாம் ஒருமுகப்படுத்தி ஓரிடத்தில் குவித்து மூலகங்களின் மீது செலுத்துகிறான். மூலகங்களை பகுத்து காண்கிறான். இவ்வாறு அறிவு பெறுகிறான். வானியல் அறிஞனும் தன் மனசக்திகளையெல்லாம் ஓரிடத்தில் ஒருமுகப்படுத்தி அதை தொலைநோக்கியின் மூலம் வானமண்டல பொருட்களில் செலுத்துகிறான். நட்சத்திரங்களும் மண்டலங்களும் தாமாக வந்து தங்கள் இரகசியங்களை அவனுக்கு வெளிப்படுத்துகின்றன. கற்பிக்கின்ற பேராசிரியராக இருந்தாலும் சரி, கற்றுக்கொள்கின்ற மாணவனாக இருந்தாலும் சரி, அறிவை நாடுகின்ற ஒவ்வொருவரின் விஷயமும் இதுதான். நீங்கள் நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். என் பேச்சு உங்களை கவருமானால் உங்கள் மனம் அதில் ஒருமுகப்படும். இந்த ஒருமைப்பாட்டின் காரணமாக அப்போது மணி அடிப்பது கூட உங்கள் காதில் விழாது. மனதை ஒருமுகப்படுத்துகின்ற அளவுக்கு உங்களால் எனது பேச்சை புரிந்து கொள்ள முடியும். எனது அன்பையும் ஆற்றல்களையும் ஒருமுகப்படுத்த முடிகின்ற அளவுக்கு நான் சொல்ல விரும்புவதை என்னால் சிறப்பாக வெளிப்படுத்த முடியும். இந்த ஒருமைப்பாட்டு ஆற்றல் அதிகமாகும் அளவுக்கு ஏற்ப நாம் பெறுகின்ற அறிவின் அளவும் அதிகமாகும். ஏனெனில் அறிவு பெறுவதற்கான ஒரே வழி இதுவே. செருப்புக்கு பாலிஷ் போடுபவன் கூட தன் மனதை ஒருமுகப்படுத்தினால் நன்றாக பாலிஷ் போட முடியும். மனத்தை ஒருமுகப்படுத்துகின்ற சமையல்காரனால் மிக நன்றாக சமைக்க முடியும். பணம் சம்பாதிப்பதிலும் சரி, கடவுளை வழிபடுவதிலும் சரி, மற்ற எதை செய்வதிலும் சரி,
மன ஒருமைப்பாடு ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கின்ற அளவுக்கு அந்த காரியத்தை நன்றாக செய்ய முடியும். இந்த ஒரு முயற்சியால் மட்டுமே, இந்த ஒரு சாவியால் மட்டுமே இயற்கையின் கதவுகளை திறக்க முடியும். அதன் ஒளியை வெளியே கொண்டு வர முடியும். இந்த ஒருமைப்பாட்டு சக்தியே அறிவு பொக்கிஷத்திற்கான ஒரே திறவுகோல். ராஜயோகம் இதை பற்றி தான் முக்கியமாக விளக்குகிறது. நம் உடம்பு இப்போது இருக்கும் நிலையில் நாம் மிகவும் சஞ்சலப்பட்டவர்களாக இருக்கிறோம். நமது மனம் தனது ஆற்றல்களையெல்லாம் நூற்றுக்கணக்கான பொருட்கள் மீது செலுத்தி சிதறடித்து வீணாக்குகிறது. எண்ணங்களை அமைதிப்படுத்தி ஏதாவது ஒரு பொருளின் மீது மனத்தை ஒருமுகப்படுத்த முயலும்போது நாம் விரும்பாத பல்லாயிரக்கணக்கான உந்து வேகங்கள் மூளையில் கிளர்ந்தெழுகின்றன. ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் மனதில் எழுந்து அதை நிலை குலைக்கின்றன. அவற்றை தடுத்து மனத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதை விளக்குவதே ராஜயோகம். இப்போது செயலின் மூலம் கடவுளை அடையும் நிறையான கர்மயோகத்தை பார்ப்போம். ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டே இருப்பதற்காகவே பிறந்தது போல் பலர் சமுதாயத்தில் இருப்பதை காண்கிறோம். அவர்களால் சிந்தனை தளத்தில் மனத்தை ஒருமுகப்படுத்த முடியாது. தூலமான, தெளிவாக தெரிகின்ற செயலில் மட்டுமே அவர்களுடைய எண்ணம் முழுவதும் குவிந்துள்ளது. இதுபோன்ற வாழ்க்கைக்கும் ஒரு சாதனை முறை வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறோம். ஆனால் செயலின் ரகசியம் தெரியாததால் பெரும்பாலும் ஆற்றல்களில் பெரும்பகுதியை வீணடித்து விடுகிறார்கள். கர்மயோகம் இந்த ரகசியத்தை விளக்குகிறது. எங்கே எப்படி செயல் புரிவது, நமக்கு முன் இருக்கும் செயலில் நமது ஆற்றல்களை முழுவதையும் பயன்படுத்தி எப்படி மிக பெரும் லாபத்தை அடைவது என்பதையெல்லாம் போதிக்கிறது. இந்த ரகசியத்தோடு கூடவே செயலுக்கு எதிராக கூறப்படுகின்ற ஓர் ஆட்சேபத்தையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். செயல் துன்பத்தை தருகிறது என்பதே அது. ஆனால் துன்பமும் வேதனையும் பற்றின் காரணமாக வருபவை. நான் வேலை செய்ய எண்ணுகிறேன், யாரோ ஒருவருக்கு நன்மை செய்ய விரும்புகிறேன். ஆனால் 100க்கு 90 சம்பவங்களில் நாம் யாருக்கு உதவி செய்தோமோ அவர் நன்றி மறந்து எனக்கு பகைவர் ஆவதுதான் நடக்கும். விளைவு எனக்கு துன்பம். இதை போன்ற நிகழ்ச்சிகள் செயலிலிருந்து மனிதர்களை விலக செய்கின்றன. துன்பமும் வேதனையும் விளையுமோ என்ற பயம் மனித குலத்தின் உழைப்பு, சக்தி இவற்றில் கணிசமான பகுதியை வீணாக்கி விடுகின்றன. பற்றில்லாமல் யாருக்கு எதற்காக உதவி செய்கிறோம் என்றெல்லாம் பார்க்காமல் செயலுக்காகவே செயல்புரிவது எப்படி என்பதை கர்மயோகம் போதிக்கிறது. செயல்புரிவது கர்மயோகத்தின் இயல்பாக உள்ளது. செயல்புரிவது நல்லது என்று அவன் உணர்கிறான். இதனால்தான் அவன் செயல்புரிகிறான். இதற்கு மேல் எந்த பலனையும் அவன் எதிர்பார்ப்பதில்லை. அவன் எப்போதும் கொடுப்பவனாக இருக்கிறான், எதையும் ஏற்பவனாக இருப்பதில்லை. அவன் கொடுப்பது அவனுக்கு தெரியும், ஆனால் அதற்கு பிரதியாக அவன் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. ஆகவே துன்பத்தின் பிடியில் அவன் சிக்குவதில்லை. துன்பம் எப்போது வந்தாலும் சரி, அதற்கு காரணம் பற்றின் எதிர்விளைவு மட்டுமே. அடுத்து உணர்ச்சி பெருக்குடைய மனிதனுக்கான பக்தி யோகம். அவன் கடவுளை நேசிக்க விரும்புகிறான். சடங்குகள், மலர்கள், வாசனை பொருட்கள், அழகான ஆலயங்கள், உருவ வழிபாடு போன்றவற்றை நம்புகிறான். அவற்றில் ஈடுபாடு உடையவனாக இருக்கிறான். அவர்கள் செய்வது தவறு என்று சொல்வதா? உங்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். மிக சிறந்த புராணங்களையும் சடங்குகளையும் கொண்ட மத பிரிவுகள்தான் உலகின் மாபெரும் மகான்களை தோற்றுவித்திருக்கின்றன. இதை நினைவில் கொள்வது நல்லது. அதுவும் இந்த நாட்டில் அது முக்கியமாக வேண்டும். உருவமோ சடங்கோ இல்லாமல் கடவுளை வழிபட முயன்ற மதங்கள் எல்லாமே மதத்தின் உண்மையாகவும் அழகாகவும் இருக்கும் விஷயங்களை கருணையில்லாமல் அழைத்துவிட்டன. இந்த மதங்கள் உயிரற்றவை. மிஞ்சிப்போனால் வெறித்தனமான கொள்கைகள், அவ்வளவுதான். உலக வரலாறே இதற்கு சாட்சியாக உள்ளது. ஆகவே சடங்குகளையும் புராணங்களையும் பற்றி கேவலமாக பேச வேண்டாம். விரும்புபவர்கள் அவற்றை கடைபிடிக்கட்டும். இளக்காரமாக உங்கள் பற்களை காட்டி அவர்கள் முட்டாள்கள், அவர்கள் பின்பற்றட்டும் என்று சொல்லாதீர்கள். அது சரியல்ல. என் வாழ்வில் நான் கண்ட மாமனிதர்கள், ஆன்மீகத்தில் அற்புதமாக முன்னேறியவர்கள்,
எல்லோருமே இந்த சடங்குகள் மூலமாக முன்னுக்கு வந்தவர்களே. அவர்களின் காலடியில் அமர்வதற்கு கூட நமக்கு தகுதி இல்லை. நாம் அவர்களை குறை கூறுவதா? இந்த கருத்துக்கள் மனித மனங்கள் மீது எவ்வாறு செயல்படுகின்றன, அவற்றுள் எதை ஏற்பது எதை விலக்குவது என்பதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? போதிய ஆதாரம் எதுவும் இல்லாமல் எதை வேண்டுமானாலும் விமர்சிப்பது நமது வாடிக்கையாகிவிட்டது. வேண்டிய புராணங்களை மக்கள் வைத்து கொள்ளட்டும், அவற்றிலிருந்து வேண்டிய அளவு ஊக்கம் பெறட்டும். ஏனெனில் உணர்ச்சி வசப்படுகின்ற இயல்புடையவர்கள் உண்மையை பற்றிய சூட்சும விளக்கங்களை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அவர்களை பொறுத்தவரை கடவுள் நமக்கு எட்டக்கூடியவர். அவர் மட்டுமே உண்மையானவர். அவர்கள் அவரை உணர்கிறார்கள், காண்கிறார்கள், கேட்கிறார்கள், அன்பு செலுத்துகிறார்கள். தங்கள் கடவுளை அவர்கள் வழிபட்டு கொள்ளட்டும். ஓர் அழகிய சிலையை பார்த்தவுடனே அதை உடைத்து அது எந்த பொருளால் செய்யப்பட்டுள்ளது என்று அறிய விரும்புகின்ற முட்டாள்தனமே உங்கள் பகுத்தறிவு என்று அவர்கள் கருதுகிறார்கள். சொர்க்கத்திற்கு போவது, குழந்தைகள், செல்வம் இவற்றை பெறுவது என்று எந்த லாப நோக்கமும் இல்லாமல் அன்பு செய்வது நல்லது என்ற ஒன்றிற்காக மட்டுமே கடவுளை நேசிப்பது எப்படி, நன்மையை நாடுவது எப்படி என்பதை பக்தி யோகம் போதிக்கிறது. அன்பே அன்பின் மாபெரும் பரிசு, கடவுளே அன்பு என்று பக்தி யோகம் போதிக்கிறது. படைப்பவர், எங்கும் நிறைந்தவர், எல்லாம் வல்லவர், எல்லாம் அறிந்தவர், அனைத்திற்கும் மேலான ஆண்டவன், தந்தை, தாய் என்றெல்லாம் கடவுளை போற்றுமாறு பக்தி யோகம் போதிக்கிறது. அன்பே கடவுள் என்பதுதான் கடவுளை பற்றி சொல்லக்கூடிய மிக மேலான சொல், மனித மனம் நினைக்கக்கூடிய மிக உயர்ந்த கருத்து. எங்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் அவர் இருக்கிறார். எங்கேயானாலும் சரி, எந்த வடிவில் ஆனாலும் சரி, அன்பு இருக்குமானால் அங்கே கடவுள் இருக்கிறார். கணவன் மனைவியை முத்தமிடும்போது அந்த முத்தத்தில் அவர் இருக்கிறார். தாய் குழந்தையை முத்தமிடும்போது அந்த முத்தத்தில் அவர் இருக்கிறார். நண்பர்கள் கைகோர்த்து செல்லும்போது அங்கே அன்பு வடிவமாக அவர் இருக்கிறார். ஒரு மாமனிதர் மனித குலத்தை நேசித்து அதற்கு உதவி செய்ய விரும்பும்போது அன்பை அள்ளி வழங்க அவர் அங்கே இருக்கிறார். எங்கெல்லாம் விசாலமான உள்ளம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அவர் வெளிப்படுகிறார். பக்தி யோகம் போதிப்பது இதைத்தான். கடைசியாக ஞான யோகத்திற்கு வருகிறோம். ஞான யோகி நாம் பார்க்கின்ற இந்த உலகத்திற்கு அப்பால் போக விரும்புகிறவன், சிந்தனையாளன், தத்துவவாதி. அவன் இந்த உலகின் அற்ப விஷயங்களால் திருப்தி அடைவதில்லை. உண்பது, அருந்துவது போன்ற தினசரி வழக்கங்களுக்கு அப்பால் போவது அவனது நோக்கம். ஆயிரக்கணக்கான நூல்களின் போதனைகளால் கூட அவன் திருப்தி அடைவதில்லை. ஏனெனில் மிஞ்சிப்போனால் அந்த நூல்கள் இந்த சிறிய உலகத்தை அவனுக்கு கண்முன் கொண்டு வரலாம், அவ்வளவுதான். வேறு எதுதான் அவனுக்கு திருப்தி அளிக்கும்? பல்லாயிரக்கணக்கான வெவ்வேறு உலகங்களும் அவனுக்கு திருப்தி அளிப்பதில்லை. அவனுக்கு இவையெல்லாம் எக்ஸிஸ்டன்ஸ் கடலில் ஒரு சிறு துளி மட்டுமே. இவற்றையெல்லாம் கடந்து உண்மையை உள்ளபடி காண்பதன் மூலம், அதை உணர்வதன் மூலம், அதுவாக இருப்பதன் மூலம், பரம்பொருளுடன் இரண்டர கலந்து விடுவதன் மூலம் இருப்பின் மையத்திற்கே செல்ல விரும்புகிறான். அவன்தான் ஞான யோகி. தாய், தந்தை, பிரபஞ்சத்தை படைப்பவர், அதை பாதுகாத்து வழிகாட்டுபவர் என்றெல்லாம் சொல்வது அவனை பொறுத்தவரை கடவுளை விளக்குவதற்கு போதியவை அல்ல. அவனது உயிரின் உயிர், அவனது ஆன்மாவின் ஆன்மா, அதுவே அவனுக்கு கடவுள். அவனது சொந்த ஆன்மாவே கடவுள். கடவுளைத் தவிர வேறு எதுவுமே இல்லை. அழியும் தன்மை கொண்ட பகுதிகளை எல்லாம் தத்துவத்தின் உறுதியான வாதங்களால் அவன் தூள் தூளாக்கி விடுகிறான். கடைசியில் மிஞ்சுவது கடவுள்தான். ஒரே மரத்தில் இரண்டு பறவைகள் இருக்கின்றன. ஒன்று மேல் கிளையிலும் மற்றொன்று கீழ்கிளையிலும் அமர்ந்துள்ளன. மேல்கிளை பறவை அமைதியாக, சாந்தமாக, கம்பீரமாக தனது மகிமையில் தானே மூழ்கி இருக்கிறது. கீழ்கிளை பறவை கிளைக்கு கிளை பறந்து இனிப்பும் கசப்புமான பழங்களை மாறி மாறி உண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அனுபவித்து கொண்டிருக்கிறது. சில காலத்திற்கு பிறகு அது மிகவும் கசப்பான ஒரு பழத்தை தின்ன நேர்கிறது.
அதனால் வெறுப்புற்று மேலே உள்ள பறவையை பார்க்கிறது. அந்த பறவையின் சிறகுகள் தங்கமயமாக ஜொலித்து கொண்டிருக்கின்றன. அது இனிப்பு பழங்களையும் சாப்பிடுவதில்லை, கசப்பு பழங்களையும் தின்பதில்லை. அதற்கு இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. அது அமைதியாக தனக்குள் மூழ்கி இருக்கிறது. தன்னை தவிர வேறு எதையும் அது காண்பதில்லை. கீழ்கிளை பறவை இந்த நிலைக்கு இயங்குகிறது. ஆனால் சீக்கிரமே இதை மறந்து மறுபடியும் பழங்களை சாப்பிட ஆரம்பிக்கிறது. சிறிது காலம் கழிக்கிறது. விஷமாக கசக்கின்ற ஒரு பழத்தை மறுபடியும் தின்கிறது. வெறுப்படைந்து மேலே பார்க்கிறது. மேல்கிளை பறவையின் நிலையை அடைய முயல்கிறது. மறுபடியும் அதை மறக்கிறது. பழைய விஷயங்களில் ஈடுபடுகிறது. மறுபடியும் மேலே பார்க்கிறது. இவ்வாறே நடந்து கொண்டிருக்கிறது. கடைசியில் மேல்கிளை பறவைக்கு மிக அருகே இது சென்று விடுகிறது. அதன் சிறகுளி பிரதிபலித்து தன் மீது தழுவி செல்வதை காண்கிறது. அப்போது கீழ்கிளை பறவை ஒரு மாற்றத்தை உணர்கிறது. தான் கரைந்து மறைந்து விடுவதைப் போல் அதற்கு தோன்றுகிறது. அது இன்னும் பக்கத்தில் போகிறது. அப்போது முழுவதும் கரைகிறது. இறுதியில் இந்த அற்புதமான மாற்றத்தை புரிந்து கொள்கிறது. மேல்கிளை பறவையின் அதே தோற்றம் கொண்ட நிழலே அதன் பிரதிபலிப்பே கீழ்கிளை பறவை. அடிப்படையில் எப்போதுமே அது மேல்கிளை பறவையாகவே தான் இருந்து வந்திருக்கிறது. கீழ்கிளையின் அந்த சின்ன பறவை இனிப்பு கசப்பு பழங்களை சாப்பிட்டதும் மாறி மாறி இன்ப துன்பங்களை அனுபவித்ததும் எல்லாம் வெறும் கற்பனை, வெறும் கனவு. உண்மையான பறவை மேல்கிளையில் எப்போதுமே அமைதியாக, சாந்தமாக, கம்பீரமாக, மகிமை மிக்கதாக, கவலைகளுக்கு அப்பாற்பட்டதாக, துன்பங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருந்திருக்கிறது. மேல் பறவைதான் பரமாத்மா, பிரபஞ்சத்தின் தலைவன். கீழ்ப்பறவை ஜீவாத்மா, மனிதன். அவன்தான் இந்த உலகின் இனிப்பு கசப்பு பழங்களை தின்று கொண்டிருக்கிறான். அவனுக்கு அவ்வப்போது ஒரு பலத்த அடி விழுகிறது. சிறிது நேரத்திற்கு பழங்களை தின்பதை விட்டுவிட்டு அறியாத கடவுளை நாடுகிறான். அப்போது வருகிறது ஒளி வெள்ளம். இந்த உலகம் வெறும் பகட்டு காட்சி என்பதை அவன் உணர்கிறான். ஆனால் மறுபடியும் புலன்கள் அவனை கீழே இழுக்கின்றன. மறுபடியும் அவன் உலகின் இனிப்பு கசப்பு பழங்களை முன்போலவே தின்ன தொடங்குகிறான். மீண்டும் வருகிறது ஒரு பேரிடி. அவனது இதயம் திறக்கிறது. தெய்வீக பேரொளி அங்கே நிறைகிறது. இவ்வாறு அவன் மெல்ல மெல்ல இறைவனை நெருங்குகிறான். நெருங்க நெருங்க பழைய அவன் கரையத் தொடங்குகிறான். போதிய அளவு அருகில் வரும்போது தானே அந்த இறைவன் என்பதை உணர்கிறான். பிரபஞ்சத்தின் உயிர் என்றும், அணுவிலும் சூரியர்களிலும் சந்திரர்களிலும் இருப்பவன் என்றும், உனக்கு நான் கூறிய அதே கடவுள் நமது வாழ்க்கைக்கும் ஆதாரமாக உள்ளார். அவர் நமது அந்தராத்மா, இன்னும் சொல்லப்போனால் நீயே அது என்று முழங்குகிறான். ஞானயோகம் போதிப்பது இதைத்தான். மனிதன் அடிப்படையில் தெய்வீகமானவன் என்று அது அவனுக்கு கற்பிக்கிறது. நாம் ஒவ்வொருவருமே பூமியில் பிறந்துள்ள கடவுள்தான் என்று கூறி வாழ்வின் உண்மையான உரிமையை காட்டுகிறது. அது நம் காலின் கீழ் ஊர்ந்து செல்லும் சாதாரணமான புழு முதல் பயபக்தியோடும் ஆச்சரியத்தோடும் நாம் போற்றுகின்ற தெய்வங்கள் வரை எல்லோரும் ஒரு இறைவனின் வெளிப்பாடுகளே. கடைசியாக இந்த எல்லா யோகங்களையும் நடைமுறையில் கடைபிடிப்பது மிகவும் அவசியம். வெறும் ஏட்டு படிப்பு எந்த பலனையும் தராது. முதலில் அவற்றை பற்றி கேட்க வேண்டும், பிறகு சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனைகளை பகுத்தறிவால் ஆராய வேண்டும். அவற்றை மனதில் பதிக்க வேண்டும். அவை நமது வாழ்க்கையுடன் ஒன்றி கலக்கும் வரை அவற்றை தியானிக்க வேண்டும், உணர வேண்டும். அதன் பிறகு மதம் வெறும் கருத்து குவியலாகவோ கொள்கைகளாகவோ அறிவுபூர்வமான ஒப்புதலாகவோ மட்டும் இருக்காது. அது நமது வாழ்க்கையுடன் இரண்டர கலந்துவிடும். அறிவுபூர்வமான ஒப்புதலின் காரணமாக இன்று நாம் பல முட்டாள்தனமான கருத்துக்களை ஏற்றுக்கொள்வோம். நாளைக்கே அவற்றை மாற்றியும் விடுவோம். ஆனால் உண்மையான மத உணர்வு மாறுவதில்லை. மதம் என்பது அனுபூதி. பேச்சோ கோட்பாடுகளோ கொள்கைகளோ அவை எவ்வளவு அழகாக இருந்தாலும் மதம் ஆகாது. கேட்பதும் ஒப்புதலும் அல்ல, அதுவாகவே இருப்பதும் அதுவாகவே ஆவதும் தான் மதம். நாம் நம்பும் பொருளாகவே நாம் மாறிவிடுவதுதான் மதம்.